ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் பாலாஜி. மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருக்குன்னு பார்ப்போம். மார்க்கெட் வந்து முக்கியமான ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணியிருக்கு. ஆனால் பிரேக் பண்ணது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் அது வந்து ப்ராப்பராக பிரேக் அவுட் ஆகலை. கேப் ஃபில்லிங், அதாவது இன்ட்ராடே கேப் ஃபில்லிங் வந்து நடந்திருக்கு. ஓப்பன் ஆகும்போது ஒரு பெரிய, ஏன்னா யூஎஸ் மார்க்கெட்லாம் நேற்று நல்லாவே ஏறி முடிஞ்சது. நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஓப்பனிங்கில் நல்லாவே கேப் அப் கிடச்சிது. ஸோ ஓப்பனிங்லேருந்து ஃபுல்லாக டவுன்ஃபால் ஆகி வந்து ஒரு சும்மா ஒரு 95 பாயிண்ட் வந்து ஹையில் முடிஞ்சிருக்கு. ஸோ 24,200க்கு மேலே மார்க்கெட் நேற்றே வந்து 24,000 அந்த 200 பக்கத்தில் தான் இருந்தது. பட் ப்ரீவியஸாகவே உடைக்கலை. இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக உடைச்சி அதுக்கு மேலே க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஆனால் இது வந்து தக்க வைக்குமா? இது வந்து ஒரு ப்ராப்பர் பிரேக் அவுட் கிடையாது. எப்போவுமே வந்து அந்த ப்ரீவியஸாகவே இந்த ஒரு மார்க்கெட்டை வந்து கடந்த ஒரு மாதமே பார்த்திங்கன்னா இந்த 24,200லேருந்து 23,800 தான் சுற்றிட்டுருக்குன்னு சொல்லியிருந்தேன். அது வந்து நேற்றே நான் வீடியோட டைட்டிலே வெயிட்டிங் ஃபார் பிரேக் அவுட் தான் போட்டிருந்தேன். கரெக்டாக இன்றைக்கி பிரேக் அவுட் அதுக்கு மேலே ஆகிட்டு க்ளோசிங் வந்து செல்லிங் ப்ரெஷரில் முடிச்சிருக்காங்க. ஸோ இது ப்ராப்பர் பிரேக் அவுட்டாக கன்சிடர் பண்ண முடியாது. ஆனால் ப்ரைஸ் வைஸாக பார்க்கும்போது பிரேக் அவுட்டாக இருக்குது. ஓகேவா? வீக்லி க்ளோசிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ரிஜெக்ஷன் கேனலோடு தான் ஹையில் வந்து. பட் வந்து ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அதாவது மந்த்லி ஹையை, அதாவது போன மாதத்தோட ஹையை வந்து இந்த மாதம் ஸ்டார்டிங் ஒரு 3 ட்ரேடிங் செஷன்லே மார்க்கெட் வந்து அதை ப்ரீச் பண்ணியிருக்குன்றது வந்து ஒரு குட் திங்காக வந்து பார்க்கலாம். போன மாதத்தோட ஹை வந்து அந்த 24,230 அந்த ரேஞ்சு தான். ஓகேவா? இந்த மாதம் ஓப்பன் ஆன உடனே அந்த 3 நாள்லேயே வந்து அந்த ஹையை உடைச்சிருக்குன்றது வந்து ஒரு குட் திங். ஏன்னா அந்த மந்த்லி ஹையை உடைக்கிறது ஒரு டஃப் ஃபேக்டர். இதுக்கு லாஸ்ட் ஒரு சின்ன ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடீஸ் பார்க்க உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா லாங் வீக்கெண்ட், ஸோ சாட்டர்டே சண்டே மார்க்கெட் லீவ், ஸோ மண்டே தானே. ஸோ நான் டீட்டெயில்டாக அப்புறமா சொல்கிறேன். இப்போதைக்கு மந்த்லி க்ளோசிங் அந்த எப்படி உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். நான் வந்து எதுலேருந்து வச்சுருக்கேன்னா மார்ச் மாதத்துலேருந்து வச்சுருக்கேன். மார்ச், ஏப்ரல், மே, ஜூன். ஓகே, இதுக்கு முன்னாடியே கூட கம்பேர் பண்ணிங்கன்னா தெரியும். இந்த இடத்துல இருந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், இந்த மாதம் இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து கேண்டில் பாருங்கள். அந்த ஒரு மந்தோட கேண்டலோட ஹையை வந்து அடுத்த அந்த கரஸ்பாண்டிங் மந்த், அடுத்த வர மந்த் வந்து உடச்சிருக்காது. இப்போ அந்த ஜனவரி மாதத்துலேருந்து அப்சர்வ் பண்ணுங்கள், ப்ரீச் பண்ணியிருக்காது. அடுத்த மாதம் பாருங்கள், பிப்ரவரி கிட்ட போய்ட்டு திரும்பி இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக செல்லிங் தான். மந்தோட ஹையெலாம் உடைக்கிறது வாய்ப்பே இல்லை. அதுக்கப்புறம் அடுத்த கேண்டில் பாருங்கள், அந்த போன மாதத்தோட ஹையை உடைக்க ட்ரை பண்ணியிருக்கு, இல்லை. அடுத்த மாதம் பாருங்கள், அதே சினாரியோ தான். இது போன மாதம் பாருங்கள், போன மாதத்தோட க்ளோசிங் இது. அதுக்கு மேலே தான் இந்த மாதம் ஓப்பன் ஆச்சு. அது இல்லாமல் போன மாதத்தோட ஹையை வந்து ப்ரீச் பண்ணி க்ளோசிங் வந்திருக்குன்றது வந்து லாஸ்ட்டு 6 மந்தோட அந்த சினாரியோ வந்து ப்ரீச் பண்ணதில்ல. ஸோ அதனால் வந்து மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு சிம்டம்ஸ் தெரியுது, ஆனால் வந்து டூ இயர்லி டு ப்ரெடிக்ட். ஸோ 3 நாள் தான் முடிஞ்சிருக்கு. அதனால் வந்து இந்த மாதம் ஸ்டார்டிங் நல்லா இருக்குது. பட் வந்து மந்த்து முடிகிறது தான் நம்ம அப்சர்வ் பண்ணணும். இந்த வாட்டி மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாமே வந்து ஆல் டைம் ஹை. நான் நேற்று கூட சொல்லியிருந்தேன், நிஃப்டி ஸ்மால் கேப் வந்து பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹையை வந்து ப்ரீச் பண்ணியிருக்கு. ஸோ நேற்று டச் கிட்டத்தட்ட நியூ ஆல் டைம் ஹை போயிட்டு க்ளோசிங் வந்து ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை தான். ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை தெரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த இடத்த வந்து அதுக்கு கீழே தான் வந்து க்ளோசிங் வந்து வச்சுருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட கொஞ்சம் அந்த செல்லிங் ப்ரெஷர் ட்ரிகர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீக்லி க்ளோசிங் பார்த்திங்கன்னா 2024 ஹையை வந்து இப்போ வந்து டச் பண்ணியிருக்கு. தெரியுதா உங்களுக்கு? இந்த இடத்த வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு பெரிய மூவ் கிடைக்கும். ஸ்மால் கேப்புக்கு, மிட் கேப்புக்கும் அதே மாதிரி தான். ஸோ எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சினரியில் இருக்குதுன்றது விஷயமா. இந்த லாஸ்ட்டு நான் அந்த மந்த்லி அனலைசிஸ் சொன்னேன்னா அது மைண்டில் வச்சுக்கிங்க. ஸோ பாசிட்டிவ் சினரியே இருக்குது. ஆனால் வந்து இன்ட்ராடேயில் இப்போது கேப் ஃபில்லிங் அந்த மாதிரி மண்டே டியூஸ்டே சின்ன சின்ன செல்லிங் வந்தாலும் மார்க்கெட் வந்து 24,200 வந்து தக்க வச்சுட்டே இருந்ததுன்னா மேலே தான் போகும். இப்போதைக்கு ப்ரைஸ் வைஸாக பிரேக் அவுட்டாக இருக்குது. கேண்டலில் ப்ராப்பர் பிரேக் அவுட் இல்லை. ஓகே, ரைட். கோல்டு, சில்வர் பற்றி சொல்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு அதை பற்றி பேசு. கோல்டு வந்து லாஸ்ட் ஒரு 3 டேஸில் வந்து ஒரு நல்ல ரெக்கவரி கொடுத்துட்ருக்கு. கோல்டு வந்து லாங் டேர்ம் சப்போர்ட் பக்கம் தான் வந்துடுச்சு ஆக்சுவலாக. ஸோ அங்கே இருந்தால் பவுன்ஸ் ஆகிட்டுருக்கு. இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆனது தான் அதோட ஹையே. இந்த வருஷம் ஜனவரி மாதம் தான் அதோட ஹை. இந்த வருஷம்லேருந்து உங்களுக்கு எந்த ரிட்டர்ன்ஸும் கோல்டு கொடுக்கல. 6 மாதம் முடிஞ்சிருச்சு. 6 மாதமாக கோல்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சைட்வேஸில் தான் வந்து போயிட்டுருக்கு. பெரிய மூவில் ஒரு 15% ஆல் டைம் ஹைல மைனஸில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து
ரீசெண்டாக லாஸ்ட் 3 days ரிக்கவர் ஆனதுக்கு காரணம் லாங் டேர்ம் சப்போர்ட் தான். அதுலேருந்து கொஞ்சம் இப்போ பவுன்ஸ் ஆகி க்ளோசிங் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பட் இன்னும் ப்ராப்பர் பிரேக் அவுட் இல்லை. அந்த மைனர் டவுன் ட்ரெண்ட் வந்துட்டுருக்கு, அதை உடைச்சிருக்கு. இது பில்டப் ஆச்சுன்னா பார்ப்போம். 150 கிராஸ் ஆச்சுன்னா ஒரு மொமெண்டம் கிடைக்கும் 160 வரைக்கும். அதை பிரீச் ஆனால் தான் அப் ட்ரெண்ட் ஆகும். இப்போதைக்கு ஒரு லிமிட்டட் அப்சைட், அது கூட வந்து கன்ஃபர்மேஷனும் வரல. இப்போ நடந்தது லாஸ்ட் 3 days வந்து ஷார்ட் கவரிங் ரேலி தான். ரொம்ப ஓவராக கோல்டு ப்ரைஸ் ஏறிச்சுன்னு வச்சிங்களேன், ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் சைட் வேஸ் தான் போகும். ஒரு பெரிய டவுன் சைடாகவும் வராது, அப் சைடாகவும் வராது. லாஸ்ட் 6 மாதமாக இந்த MCX மார்க்கெட் அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. சில்வரும் சரி, கோல்டும் சரி. சில்வரும் லாஸ்ட் 4 days ஒரு நல்ல ரேலி, ஒரு 10% ஏறி இருக்குது. இப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் இருக்குது. தொடர்ந்து இந்த 244 கிராஸ் ஆச்சுன்னா ஒரு மைனர் அப் ட்ரெண்ட் இருக்கும், பாருங்கள். ஓகே, ப்ராப்பர் ரிவர்சல் கிடையாது இன்னும். ஸோ மந்த்லி க்ளோசிங் ஓரளவுக்கு நல்லா வச்சுருக்காங்க. இதில்னா போன மாதம் கேண்டில் சொல்கிறேன் ரிக்கவரி ஆகி, இது கண்டினியூ ஆகுமான்றது பார்க்கணும். இதே மாதிரி இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும். எல்லாருமே வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த அட்வைஸ் பண்ணுறவங்க எல்லாருமே கால்ஸ் வாங்கிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு டெய்லியும் வந்து கால்ஸ் கொடுப்பாங்க. F&O பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்விங் ட்ரேடிங்க்கு நிறைய கால்ஸ்லாம் வந்து உங்களுக்கு குரூப்லலாம் சொல்லுவாங்க. நான் வந்து NSE ஆத்தரைஸ் பர்சன். என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க கால்ஸ் கொடுப்பீங்களான்னு. பட் இப்போ எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. சப்ஸ்டாக் அசோசியேட் பர்சன், அதாவது ஆத்தரைஸ் பர்சனாக இருக்கனால எனக்கு நிறைய என்னோடய டேஷ்போர்ட்லேயே வந்து நிறைய அனலிஸ்ட் வந்து சப்ஸ்டாக் தரப்பில் வந்து நிறைய சஜஷன்ஸ் தராங்க. ஸோ அது என்னோடய டேஷ்போர்ட் காட்டுறேன் உங்களுக்கு, எப்படி அது ஒர்க் ஆகுதுன்னு புரியும். இப்போ நான் வச்சுருக்கிறது என்னோடய டேஷ்போர்ட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்து எனக்கு என்னோடய டேஷ்போர்டில் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க எனக்கு. ஸோ F&O, பக்கெட் லிஸ்ட்டு, MTF, ஸ்விங், அந்த மாதிரி. இதில் வந்து நான் எல்லாமே வந்து ஒத்து வராது. சிலது என்னோடய நாலேஜ் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு தெரியும். நான் எப்படிப்பட்ட இது எப்படி ஸ்டாக்ஸ் எடுப்பேன், எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுவேன், நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி இவங்க கொடுக்குற டேட்டாவை நான் கம்பேர் பண்ணி அதில் பெஸ்ட்டாக இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து என்னோடய கிளைண்ட்டுக்கு, அதாவது எனக்கு கீழே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற என்னோடய கிளைண்ட்டுக்கு வந்து நான் டைரெக்டாக வாட்ஸ்அப்பில் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கலாம். அதாவது நான் தனிப்பட்ட ரெக்கமெண்டேஷன் கிடையாது, அவங்க கொடுக்குற டேட்டா அவங்களே ஆல்ரெடி சஜஸ்ட் பண்ணதை நான் வந்து ரிஃபைன் பண்ணி உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ நீங்கள் அதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ டெய்லியும் F&O கால்ஸு, பேங்க் நிஃப்டியில் ஸ்டாக்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு இதில் எதுவுமே பே பண்ண வேண்டாம் அந்த சர்வீஸ்க்கு. ஒன்லி திங் நீங்கள் அந்த அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணணும் ரெகுலராக. ஓகேவா? நீங்கள் ஆக்டிவாக ட்ரேட் பண்ணுறதில் வர அந்த ரெவென்யூ ப்ரோக்கரேஜ் தான் வந்து எனக்கு சேரும். ஸோ எனக்கு தனியாக நீங்கள் ஃபீஸ் பே பண்ணாமல், பட் வந்து ரெகுலராக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் எப்படி வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்களோ எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஃப்ரீயாக. ஓகே, விருப்பப்படுறவங்க வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நாங்கள் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுறோம். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும். ஓகே, ரைட். ஸோ பார்ப்போம். இன்னும் 2 நாள் இருக்குது. மண்டே மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுன்றது ஃபர்தராக சொல்கிறேன். ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க வாங்க. ஜூலை மந்தோட பேட்ச் வந்து ஜூலை 2, அது 18th ஸ்டார்ட் ஆகுது. ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகிருக்கு. ஆல்ரெடி எனக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க, ஷெடியூல் அனுப்பிச்சிருக்கோம். விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. ஏதாவது கொரிஸ் இருந்தால் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். TNA டெலகிராம் குரூப் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. மிக்க நன்றி நண்பர்களே.